வந்து அழுததை நீங்க பாத்துருக்கணும். பாத்திருந்தா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. என் பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அவளை அங்கிருந்து எப்படியாவது காப்பாத்து கூட்டிட்டு போயிருங்க. தினம் தினம் அவ செத்து பொழைக்கிறான்னு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்கப்பா. பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மனசு கேட்கல. அதான் அத்தைக்காக இந்த நல்லதை பண்ணணும்னு மாமா கிட்ட தகராறு பண்ண. சரி, நீ நல்லது பண்ணணும்னு நினைச்ச, நல்லதா நடந்துச்சு. இல்ல இல்ல, மேற்கொண்டு பூங்குடிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்க. ஏற்கனவே சிவசாமி தன்னால ஆடுவாரு, இப்ப கால்ல சிலங்கை வேற கட்டி விட்ட ஆடுன்னு ஆடுவாரு. இதே காரணம் காட்டி பூங்குடிய குத்தி காட்டி பேசுவாரு. ரஞ்சிதம் வந்து புஷ்பா காலில் விழுந்தப்ப எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்காக போய் தாம் தூம்னு குதிச்சிருக்க. நல்ல வேளை பூங்குடி எனக்கு போன் பண்ணி சொன்னான். இல்ல என்ன ஆயிருக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாரு. இங்க பாரு, பிரச்சனை சிறுசா இருக்கும் போதே அதை உட்காந்து பேசி முடிச்சிடணும். அதை விட்டுட்டு பேசி பெருசாக்கி இப்ப அவளை கொண்டு வந்து சிக்கல்ல மாட்டி விட்டுருக்க. நீ நல்லது பண்ணணும் தான் நினைச்ச, மேற்கொண்டு சிக்கல்ல தானே மாட்டிட்டு இருக்காவ. நீங்க விடுங்க மாமா, அத நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படிமா? அதெல்லாம் எனக்கு பழகி போனது தானே மாமா. புதுசா என்ன இருக்கு, பாத்துக்கலாம். நீங்க அவனை திட்டாதீங்க. மூஞ்சிய எப்படி வச்சிட்டு இருக்கான் பாருங்க. டேய் லூசா, நீ ஆல்ரெடி நீ ரொம்ப அசிங்கமா இருப்ப. இதுல வேற நீ மூஞ்சிய இப்படி தூக்கி வச்சிருந்தேன்னு வையே, குரங்கு மாதிரியே இருக்க. கொஞ்சமாவது சிரியேன். எதுக்கு சிரிக்க சொல்ற? சிரிச்சா இதை விட கேவலமா ஏதாவது சொல்றதுக்கா? உனக்கே தெரியுது இல்ல. உன்னை விட நான் அழகுதான் தெரியுமா? சரிங்க மன்மதராசா, அப்படியே வச்சுக்கலாம். ஆமா, அது எப்படிடா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? ஆசைப்பட்டா சொன்னாங்க, ஏதோ போனா போகுதுன்னு பரிதாபப்பட்டு சொன்ன. டேய், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர்டா அகிலா.